ஹாய் படிப்பு யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 28ஆம் தேதிக்கான நடப்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒன்று பிப்ரவரி 28 சரிங்களா. என்னென்ன தினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு தேசிய அறிவியல் தினம். எதனால் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சர் சி வி ராமன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ராமன் விளைவை வந்து கண்டுபிடிச்சார். ராமன் விளைவு எப்போ கண்டுபிடிச்சார் அப்படின்னா இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தான் கண்டுபிடிச்சாங்க சரிங்களா. இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் நம்ம அந்த ராமன் விளைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம். இவருக்கு இது கண்டுபிடித்ததுக்காக 1930 இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது சரிங்களா. நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் முக்கியம். இந்த தினத்தை எப்போலேருந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 28 1987 அன்றில் இருந்து நம்ம வந்து ராமன் இந்த தேசிய அறிவியல் தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இம்பார்ட்டண்டான ஒன்று. இதுக்கான அறிவியல் தினத்துக்கான தீம் என்ன அப்படின்றது முக்கியம் சரிங்களா. தேசிய அறிவியல் தினத்துக்கான தீம் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். தேசிய அறிவியல் தினத்துக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கருப்பொருள் எம்பவரிங் இந்தியன் யூத் ஃபார் குளோபல் லீடர்ஷிப் இன் சயின்ஸ் அண்ட் இனோவேஷன் ஃபார் விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இன்றைய தினத்திற்கான முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது சரிங்களா. ஓகே, இதை தவிர வேற என்ன தினங்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்துடலாம். இதே மாதிரி பிப்ரவரி 28 வேற என்ன தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ கண்டுபிடிக்கப்பட்ட தினம் வந்து இன்னைக்கு தான். அதாவது எப்போ அப்படின்னா பிப்ரவரி 28 1953 தான் வந்து டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருக்காங்க. கேம்பிரிட்ஜ் அறிவியல் ஆய்வாளர்களான வாட்சன் மற்றும் கிரீக் ஆகிய இருவரும் இணைந்து மனிதனின் மரபணுவை கொண்டிருக்கும் இரட்டை சுருள் கொண்ட டிஎன்ஏவின் கட்டமைப்பை 1953ஆம் ஆண்டு பிப்ரவரி 28 அன்று கண்டுபிடித்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே பிப்ரவரி 28ஆம் தேதி தான் நம்மளுடைய இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் படைகள் முற்றிலுமாக வெளியேறி இருக்காங்க. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு விடுதலை ஆன பொழுது இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் படைகள் உடனடியாக வெளியேறல. ஆனால் எப்போ வெளியேறினாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 28 பிப்ரவரி 1948 தான் பிரிட்டிஷ் படைகள் முற்றிலுமாக வெளியேறியிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா. நம்ம படிப்பு யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 11 மணிக்கு வந்து லைவில் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா வாய்ஸ் இல்லாமல் வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் சரிங்களா. நீங்களே அந்த கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று நமக்கு அதுக்கான ஆன்சர் சொல்லிடுறோம். அந்த 4 ஆப்ஷனுக்கான விளக்கமும் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. இதன் மூலமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கான லைவ் 11 மணிக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. முதல் நடப்பு நிகழ்வு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியாயமான பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் நியமனம் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்காங்க சரிங்களா. அதற்கான சட்ட திருத்தம் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியிருக்காரு. சென்னையில் இருக்கக்கூடிய கொளுத்தூர் தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகரில் புதிதாக 6 தளங்களுடன் அமைக்கப்பட்ட பெரியார் அரசு மருத்துவமனை வந்து பொது பயன்பாட்டுக்கு வரப்பட்டது சரிங்களா. இதை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வச்சாங்க சரிங்களா. இதில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனது பிறந்த நாளில் மக்கள் நலனுக்காக மனதுக்கு நெருக்கமான திட்டத்தை தொடங்கி வைப்பதில் வழக்கமாக வைத்துள்ளேன். அதன்படி நான் முதல்வன் திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதுவரை 41 லட்சம் இளைஞர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. அதில் 2.60 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உயர்கல்வி வாய்ப்பை பெற்றுள்ளனர். மேலும் உயர்கல்வி பாதியிலே கைவிட்ட 77,000 மாணவர்கள் மீண்டும் கல்வியை தொடர வழிவகை செய்யப்பட்டது. அது தொடர்ச்சியாக மனித கழிவினை மனிதனே அகற்றும் நிலையை மாற்ற அதற்கான கருவிகளை தந்து பணியாளர்களுக்கு தொழில் முனைவோர் ஆக்கும் திட்டம் 2023 முன் கொண்டுவரப்பட்டது. கடந்த ஆண்டில் நெமிலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டது. இப்ப சமூக பின்னணி மருத்துவம் பார்க்கும் சமூக மருத்துவர்களின் பெரியார் பெயர்தான் மருத்துவமனைக்கு சூட்ட வேண்டும் என்று அப்போதே கூறினேன். கடந்த மார்ச் 7ஆம் தேதி 3 தளங்களுடன் கூடிய மருத்துவமனை இதனை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினம். ஆனால் மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு அதனை விரிவாக்க 213.78 கோடியில் 6 அடுக்குமாடிகளுடன் கூடிய 560 படுக்கை வசதியுடன் கூடிய பெரியார் மருத்துவமனை உருவாக்கப்பட்டுள்ளது.
மாற்றுத்திறனாளிக்கு பிரதிநிதித்துவம். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மரியாதையும் அங்கீகாரத்தையும் அளித்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி. அதனை பின்பற்றி உள்கோட்ட அளவில் 9 மையங்கள், வட்டார அளவில் 38 மையங்கள் என மாற்றுத்திறனாளிகளின் நலனை ஒருங்கிணைந்த விழுதுகள் என்ற மையங்களை தொடங்கி வைத்துள்ளோம். அந்த வரிசையில் மாற்றுத்திறனாளிகளின் சகோதர சகோதரிகளுக்கு அதிகாரத்தில் பங்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் நியாயமான அடிப்படையில் உரிய பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும். அதற்காக தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு 1998 தொடங்கப்பட்டது. இது தமிழ்நாடு ஊரக சட்டம் 1994 உருவாக்கப்பட்டது. ஆகியவற்றின் உரிய சட்ட திருத்தங்கள் எதிர்வரும் பேரவையில் தொடர்ந்து கொண்டுவரப்படும். அவர்களின் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிக்கும், அதிகாரமிக்க அவையாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதம், ஹிந்தி மொழிகள் மூலமாக தமிழ் பண்பாட்டை அளிக்க முயற்சி அப்படின்னு சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டி இருக்காரு. என்ன அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 4.17 பிரிவில் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள செம்மொழியான சமஸ்கிருதமானது இலக்கியம், கணிதம், அறிவியல், மருத்துவம், தத்துவம், இசை, அரசியல் உள்ளிட்ட பல்வேறு கலை செல்வங்களை கொண்டிருப்பதாகவும், இதனால் சமஸ்கிருத மொழியில் பள்ளிகளிலும் உயர்கல்வியிலும் அனைத்து நிலைகளிலும் மும்மொழி திட்டத்தில் ஒன்றாக மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த மொழியான தமிழ் மற்றும் இந்தியாவின் பிற மொழிகளை பற்றி 4.18 பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஹிந்தியால் காணாமல் போன மொழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தியின் ஆதிக்கத்தினால் பீகார் மாநிலத்தின் சொந்த மொழியான மைதிலி வழக்கொழிந்தது. பெரிய மாநிலங்களான உத்தரப்பிரதேசத்தின் பிரஜ் பாஷா, பந்தல்கோட்டில் பேஜ்புரி, அவுதி, கர்பாலி போன்ற மண்ணின் மைந்தர்களின் மொழிகள் அனைத்தும் ஹிந்தி என்னும் ஆதிக்க மொழியின் படையெடுப்பால் சிதைந்தது. ஹரியானாவின், ராஜஸ்தானின் மாரிவாரி, மேவாரி, மால்வி, பாகோலி, சந்தோலி, சத்தீஸ்கரின் கோர்பா உள்ளிட்ட வட்டார மொழி பேசுவோரின் தேட வேண்டிய நிலையில் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் ஊபி, பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஹரியானா, ராஜஸ்தான் என ஹிந்தி ஆட்சி மொழியாக கொண்ட மாநிலங்களிலும் பூர்வீக மொழிகள் சிதைக்கப்பட்டு பண்பாட்டு விளிமையங்களும் இலக்கிய செழுமைகளும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க. தங்க அட்டை குடியுரிமை திட்டத்தின் கீழ் இந்தியர்களை அமெரிக்க நிறுவனங்களில் பணியமர்த்தலாம் என ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, புதிதாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள தங்க அட்டை குடியுரிமை திட்டத்தின் கீழ் அமெரிக்காவின் உயர்கல்வி பல்கலைக்கழகத்தில் இருந்து இந்திய பட்டதாரிகளின் அமெரிக்க நிறுவனங்களில் பணிக்கு அமர்த்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவின் தற்போதைய நடைமுறையில் உள்ள EB-5 என்ற வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான நுழைவு செய்வு திட்டத்தை மாறாக தங்க அட்டை கோல்டு கார்டு என்ற புதிய குடியுரிமை திட்டத்தை ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் மாற்றி வெளிநாட்டைச் சேர்ந்த பணக்கார முதலீட்டாளர்கள் அமெரிக்காவில் தொழில் தொடங்குவது ஊக்குவிக்கும் வகையில் புதிய தங்க அட்டை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அட்டைக்கான விலை $43,059 கோடி, அதாவது $5 மில்லியன் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஐநாவில் ஹிந்தி திட்டம் ஒப்பந்தம் புதுப்பிப்பு. அதாவது ஐநா சபையில் இருந்து செய்திகள் மற்றும் பிற பொது நிகழ்வுகளை ஹிந்தி மொழியில் ஒளிபரப்பு செய்யும் திட்டத்தை புதுப்பிப்பது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் இந்தியா இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமாக்கியுள்ளது. ஐநாவின் ஹிந்தி என்ற ஏப்ரல் 1 முதல் 2030 மார்ச் 31 வரை 5 ஆண்டு காலத்திட்டத்துக்கு புதுப்பிப்பதற்கான இந்த ஒப்பந்தத்தை ஐநாவுக்கான இந்திய தூதர் பி. ஹரிஸ் மற்றும் ஐநா சர்வதேச தகவல் தொடர்பு துறை செயலாளர் மெலிசி பிளம்மிங் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர். செபியின் புதிய தலைவராக துகில் காந்த் பாண்டே மத்திய அரசு நியமித்துள்ளது. இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் புதிய தலைவராக மத்திய நிதி மற்றும் வருவாய்த்துறை செயலாளர் துகில் கந்த் பாண்டே வியாழக்கிழமை நியமிக்கப்பட்டார். தற்போது செபியின் தலைவரான மாதவி பூரி பூச்சின் 3 ஆண்டு கால பதவி வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்தது. மத்திய அரசு இந்த நியமனத்தை மேற்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல துகில் காந்த் பாண்டே செபியின் தலைவராக நியமிக்க மத்திய அமைச்சரவை நியமனங்களின் குழு ஒப்புதல் வழங்கியிருக்கு. பதவியேற்கும் நாளில் இருந்து 3 ஆண்டுகள் இவர் இப்பதவியில் வகிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கான 6 விளையாட்டு அரங்குகள் ஜூனில் திறப்பு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கான விளையாட்டு வீரர்களின் பயிற்சி பெற வசதியாக அமைக்கப்பட்டும்
அமைக்கப்பட்டு வரும் 6 விளையாட்டு அரங்குகள் வரும் ஜூன் மாதம் திறக்கப்பட இருக்கிறதா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தேசிய அளவிலான போட்டிகளில் 44 தங்கம் வென்ற 39 வீரர்களுக்கு உரிய ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்துச்சு. இதுல வியாழக்கிழமை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில தலைமை வகித்து வீரர்களுக்கு உரிய ஊக்கத்தொகை வழங்கி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க. இவங்க எல்லாத்தையும் பாராட்டி பேசிய அவர் இந்தியாவிலேயே முதல் முறையாக தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. டேபிள் டென்னிஸ் வீரர் கோபி சுகா, தடகள வீரர் மனோஜ் சிங்ராஜ் ஆகியோர் தங்களது வாழ்வில் ஏற்பட்ட அனுபவங்களையும் அரசால் கிடைத்த நன்மைகளையும் பகிர்ந்து கொண்டனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஜப்பானில் 9வது ஆண்டாக சரிந்த பிறப்பு விகிதம், அதாவது ஜப்பானில் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை தொடர்ந்து 9வது ஆண்டாக சரிந்துள்ளதா சொல்லியிருக்காங்க. அத கடந்த 2024ஆம் ஆண்டு முழுமையாக நாட்டில் 7,20,998 குழந்தைகள் பிறந்ததாகவும் முந்தைய ஆண்டு 2023ஆவது ஆண்டை ஒப்பிடும்போது இது 5% குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 2025 இருக்கு இல்லையா, அதுல 7 லட்சத்துக்கும் குறைவான குழந்தைகள் தான் பிறந்ததா பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இருமடங்காக அதிகரித்தது தனியாரின் நுகர்வு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவின் தனியார் நுகர்வு முந்தைய 2023ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டு ஏறத்தாழ 2 மடங்காக அதிகரித்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இது குறித்து இந்திய சில்லறை விற்பனையாளர்கள் சங்கத்துடன் இணைந்து சந்தை ஆலோசனை நிறுவனமான டலயட் இந்தியா வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில இது தெரிவிச்சிருக்காங்க. 2013ஆம் ஆண்டில் இந்தியாவின் தனியார் நுகர்வு 1 லட்சம் கோடி டாலராக இருந்தது. இது 2024ஆம் ஆண்டு சுமார் 2 மடங்குக்கும் மேலாக அதிகரித்துள்ளது. 21.1 லட்சம் கோடியாக இப்ப இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவின் தனியார் நுகர்வின் ஆண்டின் கூட்டு வளர்ச்சி விகிதம் அமெரிக்காவின் சீனா ஜெர்மனை விட 7.2% அதிகமாக உள்ளது. 2026ஆம் ஆண்டுக்குள் உலகில் 3வது பெரிய நுகர்வோர் சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமேசானின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப்பான ஆக்லெட்டை வெளியிட்டது. அதாவது அமேசானின் வெப் ப்ரௌசர் வியாழன் அன்று அதன் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டர் சிப்பை வெளியிட்டது. இது குவாண்டம் பிழை திருத்தம் செலவுகளை 90% வரை குறைக்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அமேசானும் இப்ப குவாண்டம் சிப்ஸ் எல்லாத்தையும் வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் ஆலிவ் ரிட்லி ஆமைகளின் எண்ணிக்கை மேம்படுகிறது, ஆனால் காலநிலை பாலின விகிதத்தை மாறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவின் ஆமை மக்கள் தொகையின் போக்கு பற்றி 16 ஆண்டுகள் மதிப்பில் ஆலிவ் ரிட்லி இனங்களின் எண்ணிக்கையானது நிலையானது அல்லது வளர்ந்து வரும் மக்கள் தொகையை பகிர்ந்து வருகிறது. இருப்பினும் பருவநிலை மாற்றத்தும் அதிகரித்து வரும் மணல் வெப்பநிலையில் இருந்து ஆமைகளின் பெரும் பகுதி பெண்களாக இருக்க காரணமாகிறது. மக்கள் தொகையில் நீண்ட நம்பகத்தன்மை பற்றி கேள்விகளை எழுப்புகிறது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமைகள்ல ஆணினம் ரொம்ப கம்மியாகவும் பெண்ணினம் அதிகமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. தென் தமிழகத்தில் ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வுக்காக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதாவது எங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மன்னார் வளைகுடாவில் தென் தமிழகத்தின் ஆழ்கடல் பகுதியில் 9990.96 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வுக்காக சமீபமாக டெண்டர் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது. சரிங்களா, இந்த டெண்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10வது சுற்றுல ஏக்கரின் உரிமை கொள்கை ஒரு பகுதியாகும். இது அதன் ஆய்வு உரிமையாளர்களுக்கான ஏலங்களை சமர்ப்பிக்க நிறுவனங்கள் அழைக்கிறது. டெண்டர் நாடு முழுவதும் 25 கடல் பகுதியில் உள்ளடக்கியதாகும். மொத்தம் 1,91,986 சதுர கிலோமீட்டர் கடல் பரப்பும் இது குறித்து கூறப்பட்டுள்ளது. இதுல ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உரிம தொகையை ஒரு ஏலத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய மன்னார் வளைகுடா பகுதியிலையும் ஒரு ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய ஒரு இதை அமைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க.